ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஓவராக பில்டப் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ACCA அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இந்த ACCAவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ACCAனா என்ன? ACCA நம்ம எதுக்காக படிக்கணும்? ACCA யாரெல்லாம் படிக்க முடியும் அப்படின்ற நிறைய விஷயத்த நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ACCAன்றது வந்துட்டு ஒரு குளோபலி ரெக்கக்னைஸ்டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி பாடி. ஓகேவா? இவங்கள ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1904. 1904 தான் வந்துட்டு ACCAவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ACCA கம்ப்ளீட்டாக UK பேஸ்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ். ACCA வந்துட்டு UKல ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான கோர்ஸு. நம்ம வந்துட்டு நீங்கள் இந்தியாலையும் இருந்து படிக்கலாம். நிறைய கண்ட்ரீஸில் ACCA இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அதை படிக்க முடியும். இப்போ ACCA பற்றி பார்க்கணுன்னா, கரண்ட்டாக 2024 ACCAக்கு 2,52,500 மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் 5,26,000 ஃபியூச்சர் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபியூச்சர் மெம்பர்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அஃபிலியேட்ஸை தான் ஃபியூச்சர் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 180 கண்ட்ரீஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மெம்பர்ஸ் இருக்காங்க, அஃபிலியேட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, 2016 ப்ரொஃபஷனல் பாடி ஆஃப் த இயர்ன்ற அவார்டையும் வின் பண்ணியிருக்காங்க. சேம் 2024 அகைன் திருப்பி ப்ரொஃபஷனல் பாடி ஆஃப் த இயர்ன்ற அவார்டை லண்டனில் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் அவார்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ACCAனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது ரெக்கக்னிஷன். ஸோ ACCAக்கு எந்த மாதிரி ரெக்கக்னிஷன் இருக்குது வேர்ல்டு வைடில் அப்படின்றத பார்க்கலாம். ACCAவை வந்துட்டு 180+ கண்ட்ரீஸில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் 7,300 அப்ரூவ்ட் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. ACCAவோட எம்ப்ளாயர்ஸ் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் 7,300+ கம்பெனிஸ் வந்துட்டு அப்ரூவ்ட் எம்ப்ளாயர்ஸ் தான் வந்துட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80 குளோபல் அக்கௌண்டன்சி பார்ட்னர்ஸ். இது மட்டும் இல்லாமல் ACCAவில் வந்துட்டு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் வந்துட்டு ACCAவோட கொலாபரேஷனில் இருக்காங்க. அதை தான் வந்துட்டு 80+ குளோபல் அக்கௌண்டன்சி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 500+ அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர்ஸ் வேர்ல்டு வைடில் இருக்காங்க. அதாவது ACCA டீச் பண்ணுவாங்க இல்லையா, இன்ஸ்டியூட்ஸ், டியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ 500+ இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க வேர்ல்டு வைடில் ACCA டீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ACCAனா என்ன அப்படின்ட்டு, அவங்களுடைய ரெக்கக்னிஷன்லாம் என்ன, நம்மளால் படித்தா வேல்யூ இருக்குமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு வேறு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ACCAவை வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, 180+ கண்ட்ரீஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பட் எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளீட் சைனிங் அத்தாரிட்டி கொடுக்கல ACCAவுக்கு. ஓகேவா? சில கண்ட்ரீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யுனைடெட் கிங்டம். ஏன்னா அதுதான் பர்த் பிளேஸ் ஆஃப் ACCA. கரெக்டாக? ஏன்னா UKவை வந்துட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ யுனைடெட் கிங்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், கனடா, நியூசிலாந்து. இதை தாண்டி இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு சைனிங் அத்தாரிட்டி இருக்குது. பட் அதை பற்றி கிளியரான டீட்டெயில் எனக்கு தெரியாததுனால நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சைனிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கண்ட்ரியோடைய கம்பெனியில் இருக்க பேலன்ஸ் ஷீட்டில் உங்களை ACCA ப்ரொஃபஷனலால் சைன் பண்ண முடியும். அடுத்தது எலிஜிபிலிட்டியில் யாரெல்லாம் இந்த கோர்ஸை படிக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்டில் அவங்க காமர்ஸ் குரூப் எடுக்காமல் பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் நாலேஜ் சுத்தமாக இருக்காது. ஸோ அவங்களுக்கான கோர்ஸ், அவங்களுக்கான பாத்வே தான் இந்த நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ACCA பாத்வேன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இவங்க வந்துட்டு அவங்களோட ACCA ஜேர்னியை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சியில் டோட்டலாக 7 பேப்பர் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லெவல் 2. லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது, FA1 அண்ட் MA1. இந்த 2 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லெவல் 2ஓட சர்டிஃபிகேட் உங்களுக்கு ACCA கொடுப்பாங்க. இந்த லெவலுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க, டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லெவல் 3. இதில் 2 பேப்பர் இருக்குது, FA2 அண்ட் MA2. இந்த 2 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட
சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏசிசிஏல இருந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த லெவலை முடிச்சுட்டு அடுத்த லெவல் போவீங்க. டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லெவல் 4. இதில் 3 பேப்பர் இருக்கு. எஃபிடி, எஃப்எம்ஏ அண்ட் எஃப்எஃப்ஏ. அதாவது பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இந்த 3 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஃபவுண்டேஷன்ஸ் இன் ப்ரொஃபஷனலிசம் மாடியூல். ஃபவுண்டேஷன்ஸ் இன் ப்ரொஃபஷனலிசம் மாடியூல்னு ஏசிசியில் ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலை கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாத்தையும் இந்த 7 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாடியூலை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சி கம்ப்ளீட் ஆகிடும். சொல்ல மறந்துட்டேன், இது எல்லாமே ஆன் டிமாண்ட் எக்ஸாம்ஸ். ஆன் டிமாண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக இன்றைக்கி தான் நடக்கும் அன்றைக்கி தான் நடக்கும்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் எழுதலாம் இந்த எக்ஸாம்ஸை. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க, ஒரு 1 வீக் படிக்கிறீங்க, நான் நெக்ஸ்ட் வீக் எழுதுறேன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எக்ஸாம் புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கே எழுதலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஆன் டிமாண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசிசியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. என்னென்னா, நீங்கள் குரூப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த லெவல் 2 எடுத்துக்கோங்களேன். டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது. ரெக்கார்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த 2 பேப்பரையும் நான் சேர்த்து தான் எழுதணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒன்றா கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே எதுவுமே கம்பைன் பண்ணி தான் எழுதணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு பேப்பராக எழுதினா போதும். நீங்கள் அதுவும் இல்லாமல் இது ஆன் டிமாண்ட் எக்ஸாம்ன்றனால நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் இந்த பேப்பரை முடிச்சாதான் அடுத்த லெவல் போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ நான் ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சியை முடிச்சுட்டா அடுத்த எந்த லெவலுக்கு போவீங்கன்னா, அடுத்தது நீங்கள் போக வேண்டிய லெவல் அப்ளைட் ஸ்கில் லெவல். நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சியை முடிச்சுட்டு ஸ்கில் லெவலுக்கு ஜம்ப் ஆகிடுவீங்க. இந்த அப்ளைட் நாலேஜ் லெவல் இருக்கு இல்லையா, நான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லெவல் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம்ட் ஆகிடும். ஏன்னா இந்த லெவலை நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சிலேயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த நாலேஜ் லெவல் எக்ஸாம்ட் ஆகிடும். டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இது 3மே நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சிலேயே படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த லெவல் எக்ஸாம்ட் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக ஸ்கில் லெவல் வந்துடுவீங்க. ஸ்கில் லெவலில் பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்குது. கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் லா, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். மொத்தமாக 6 பேப்பர் இருக்குது. இந்த 6 பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 6 பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லெவல் 4 கிடைக்கும். லெவல் 4ஓட சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் எழுத முடியாது. அதுக்குன்னு செப்பரேட்டாக டைம் டேபிள் இருக்குது. ஏசிசியை வந்துட்டு டியூ டேட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் புக் பண்ணிவிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். எப்படி புக் பண்ணணும் எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த 6 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கில் லெவல் ஓவர். உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லெவல் 4ஓட சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த லெவல் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வருவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலில் மொத்தமாக 4 பேப்பர். என்னடா 4 பேப்பர்னு சொல்லிட்டு 6 பேப்பர் போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஃபஸ்ட்டு எசென்ஷியல்னு போட்டு 2 பேப்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? SBL அண்ட் SBR இது 2மே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் ஆப்ஷனலில் போட்டு ப்ராக்கெட்டில் எனி 2 போட்டிருக்கேன் இல்லையா, AFM, APM, ATX அண்ட் AAA. இந்த 3த்தில் ஏதாவது 2 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 4மே எழுத வேண்டாம், ஏதாவது 2. அந்த 2 எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டா உங்களோட ப்ரொஃபஷனல் லெவல் ஓவர். ஸோ எசென்ஷியலில் 2 பேப்பர், ஆப்ஷனலில் 2 பேப்பர், டோட்டலாக 4 பேப்பர். ஓகேவா? இந்த 4 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவல் ஓவர். ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஏசிசிஏலேருந்து வந்துடும். இதோட உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது. ஏசிசிஏலேருந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏசிசிஏ அஃபிலியேட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏசிசிஏ மெம்பர் மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஆல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாம்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா ஏசிசிஏ அஃபிலியேட் அப்படின்ற நேம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த நேம் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நீங்கள் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூல் அதை முடிக்கணும். ஓகேவா? எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூலை முடிச்சுட்டு அடுத்தது கீழே பாருங்கள், PR ரெக்வயர்மெண்ட் 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போவீங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் முடிச்சிருவீங்க, ஏசிசிஏ அஃபிலியேட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூல் வரும், அதை முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் PER ரெக்வயர்மெண்ட் 3 இயர்ஸ். நீங்கள் 3 இயர்ஸ் ஒரு அப்ரூவ்டு எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணுவீங்க.
3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் மெம்பர் ஆவீங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாத்வே. எப்படி மெம்பர் ஆகலாம் அப்படின்றதுக்கான பாத்வே. ஓகேவா? இந்த 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்துட்டு இது எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணணுமா, அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஏசிசிஏக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா, அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதை கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் காமிக்கலாம். அது வந்துட்டு ஏசிசிஏக்கு ரிலேட்டடான ஜாபாக இருந்தால் அதை கூட உங்களால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் காட்ட முடியும். நீங்கள் பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ படிச்சுட்டு இருக்கும் போதே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் காட்ட முடியும். ஓகேவா? இப்போ நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஏசிசிஏ மெம்பர் ஆகிறது அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெம்பர்ஷிப் பாத்வே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஜேர்னியை அப்ளைட் நாலேஜ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளைட் நாலேஜ் லெவலில் மொத்தம் 3 பேப்பர் இருக்கும், F1, F2 அண்ட் F3. டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ், இந்த 3 பேப்பரை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லெவல் 4ஓட சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது இந்த 3 பேப்பருமே எப்போ வேணால் படித்து எப்போ வேணால் எழுதிக்கலாம், ஆன் டிமாண்ட் எக்ஸாம்ஸ். ஓகேவா? அடுத்தது ஸ்கில் லெவல். இந்த 3 பேப்பரை முடிச்சதுக்கப்புறமா ஸ்கில் லெவலுக்கு வருவீங்க. ஸ்கில் லெவலில் பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும், F4, F5, F6, F7, F8, F9, 6 பேப்பர் இருக்கும். இந்த 6 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த 6 பேப்பருமே நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் எழுத முடியாது. செப்பரேட்டாக டைம் டேபிள், அப்புறமா டியூ டேட் இருக்கும், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எல்லாமே நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஓகேவா? அப்கமிங் இதில் சொல்கிறேன். இப்போதைக்கு அதை விட்டுருங்க. இப்போ இந்த 6 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் லெவல் 4க்கான சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போயிடுவீங்க. ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலில் நான் வந்துட்டு நான் காமர்ஸ் பேக்ரவுண்டுக்கு சொன்னேன் இல்லையா, அதே தான் காமர்ஸ் பேக்ரவுண்டுக்கும். எசென்ஷியலில் வந்துட்டு 2 பேப்பர், ஆப்ஷனலில் வந்துட்டு 2 பேப்பர். ஸோ மொத்தமாக 4 பேப்பர். இந்த 4 பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவலோட சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏசிசிஏ அஃபிலியேட்டுன்ற நேம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூல் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாடியூலுக்கு நீங்கள் பே பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிஆர் ரெக்வயர்மெண்ட் 3 இயர்ஸ், அதே தான் சேம். ஓகேவா? 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும். 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்ளை ஃபார் மெம்பர்ஷிப். அதுக்கப்புறம் நீங்கள் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி மெம்பர் ஆகிடலாம். ஓகேவா? இப்போது பேச்சுலர் டிகிரி வச்சுருக்காங்க, அதாவது காமர்ஸ் ரிலேட்டட் பேச்சுலர் டிகிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கவங்களோ இல்லை பண்ணி முடித்தவங்களுக்கோ எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஏசிசிஏ கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸம்ஷன்ஸை எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எனக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது எக்ஸம்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்ளைட் நாலேஜ் லெவலில் 3 பேப்பர் இருக்குது, ஸ்கில் லெவலில் 6 பேப்பர் இருக்குது, ப்ரொஃபஷனல் லெவலில் 4 பேப்பர் இருக்குது அப்படின்ட்டு. இதில் இந்த 13 பேப்பர் கரெக்டாக, இதில் 3, இதில் 6, இதில் 4, டோட்டலாக 13. இந்த 13 பேப்பரில் சில பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் எழுத வேண்டாம். எப்படி எழுத வேண்டாம்னா, உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். அதை எப்படி நம்ம வாங்கணும்னா, காமர்ஸ் கிராஜுவேட்ஸ், அதாவது கிராஜுவேஷன் உங்களோட டிகிரி எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா மேனேஜ்மெண்ட் ஆர் காமர்ஸ் ரிலேட்டட் டிகிரியாக இருக்கணும். ஓகேவா? பிகாம், பிபிஏ, பிபிஎம் இந்த மாதிரி காமர்ஸ் ரிலேட்டட் டிகிரிஸை வந்துட்டு டிகிரிஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பிஇஓ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸோ அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸோ படிச்சுட்டு ஏசிசிஏல வந்து எக்ஸம்ஷன் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸம்ஷன்ஸ் யாருக்கு அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. வெறும் காமர்ஸ் டிகிரி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு எக்ஸம்ஷன் காமர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியுமா? நான் வந்துட்டு இப்போ பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் எக்ஸம்ஷன் வாங்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு பிகாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை படித்து முடித்தாலும் சரி 2 பேருக்குமே எக்ஸம்ஷன் உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு க்ரைட்டீரியா என்னென்னு பாருங்கள். Your college must be affiliated to University of Madras and SRM in case of BCom International Accounting and Finance. அதாவது
உங்கள் காலேஜ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிகாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? பிகாம் ஜென்ரல் வந்துட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அஃபிலியேட்டாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு எம்சிசியில் படிக்கிறீங்களோ, லயோலாவில் படிக்கிறீங்களோ, இல்லை குருநானக்கில் படிக்கிறீங்களோ, எங்கே வேணால் படிக்கலாம். ஆனால் அந்த காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். பிகாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து ஏசிசியோட ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்காங்க. ஸோ அதனால் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏசிசிஏ எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேட்டடாக இருக்கணுன்ற க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட அஃபிலியேட்டடான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஏசிசிஓடைய ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி பார்ட்னராக இருக்காங்க. அது எந்த ப்ரோக்ராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். இந்த எஸ்ஆர்எம்மில் பிகாம் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகேவா? மற்ற யாருக்கும் எக்ஸம்ஷன் இருக்கான்னு எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியல. நான் எக்ஸம்ஷன் ஏசிசியோட அஃபிஷியல் எக்ஸம்ஷன் கேல்குலேட்டர் நான் என்னோட சேனல் லிங்க்கு கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மட்டும்தான் அஃபிலியேட்டட். மற்ற எந்த யூனிவர்சிட்டியுமே அஃபிலியேட்டடான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேட்டடை பற்றி பார்த்தாச்சு. இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்துட்டு பிகாம் படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் முடிக்கல. நான் பிகாம் செகண்ட் இயரோ இல்லை பிகாம் தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் டிகிரி முடிக்கல கம்ப்ளீட்டாக. எனக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குமா? நான் ஏசிசியை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? எக்ஸம்ஷனோட ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரோட மார்க் ஷீட் வேணும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணி அதோட மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஏசிசிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த மார்க் ஷீட் இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸம்ஷனும் வராது. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் மார்க் ஷீட் வேணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களோட பிகாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேலன்ஸ் இருக்க 5 செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் நீங்கள் வந்துட்டு உங்களோட லாகின் ஏசிசியில் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அந்த லாகின்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்க 5 செமஸ்டர் மார்க் ஷீட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி கம்ப்ளீஷன் கிரேட் கார்டு இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸம்ஷன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு கண்டிஷனல் எக்ஸம்ஷன் தான் கொடுப்பாங்க, ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க 5 செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அடுத்தது, இதுவே நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு லாகின் ஐடியே ஓப்பன் ஆகும் எக்ஸம்ஷன்ஸோட. இல்லைனா உங்களுக்கு லாகின் ஐடியே ஓப்பனே ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட்டை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக ரிஜிஸ்டர் ஆகாது. நீங்கள் வந்துட்டு 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டுமே காமிக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிகாம் முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டுமே சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் பிகாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் கரண்ட்டாக அப்படின்னா மட்டும்தான் ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட் இருந்தால் போதுன்ற மாதிரி ஏசிசிஏ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எந்தெந்த டிகிரிக்கெலாம் எக்ஸம்ஷன், யாருக்கெலாம் எக்ஸம்ஷன், எந்தெந்த டிகிரிக்கு எக்ஸம்ஷன், எத்தனை பேப்பருக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் அந்த மாதிரி டிகிரிஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டிகிரிஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஏசிசிஏ. அது எந்த பேப்பர்னு பார்த்தீங்கன்னா பிடி. இந்த பிடின்றது பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி, உங்களோட நாலேஜ் லெவல் பேப்பர். ஓகேவா? அடுத்து காமர்ஸ் டிகிரிஸ்க்கு பாருங்கள், பிகாம், பிஏஎஃப், பிபிஐ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 பேப்பர் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இது 3மே நாலேஜ் லெவலில் இருக்குல்ல, இந்த 3மே எக்ஸம்ஷன் ஆகிடும். ஸ்கில் லெவலில் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனும் லாவும் எக்ஸம்ஷன் ஆகிடும். ஓகேவா? இது எல்லாமே உங்களோட பிகாம் டிகிரிஸ்க்கு. இது வந்துட்டு நீங்கள் டவுட் இருக்கும், பிகாம்லேயே நிறையா இருக்குது, ஜென்ரல் இருக்குது, ஏஎன்எஃப் இருக்குது, ஐஎஸ்எம் இருக்குது, நிறையா இருக்குது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த 5 எக்ஸம்ஷன்ஸ். நீங்கள் எந்த பிகாமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு 5 எக்ஸம்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க.
அதே போல் நீங்கள் ஐபிசிசி கிளியர் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிராஜுவேஷனும் கையில் வச்சுருந்தீங்க, ஒரு டிகிரி ப்ளஸ் ஐபிசிசி, அதாவது பிகாம் ப்ளஸ் ஐபிசிசி கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பேப்பர் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் டபுள்ஏவும் சேர்த்து எக்ஸம்ட் ஆகும். ஓகேவா? இதுவே நீங்கள் ஒரு குவாலிஃபைடு சிஏ, நம்ம ஐசிஏஏல இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் சிஏவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் ஆகிடும். அதாவது நாலேஜ் லெவல் ப்ளஸ் ஸ்கில் லெவல் ரெண்டுமே எக்ஸம்ஷன் ஆகிடும். நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னல் லெவல் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு சிஏ இன்டர்மீடியட் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பேப்பர் எக்ஸம்ஷன் ஆகும். நாலேஜ் லெவலில் 3 பேப்பர், ஸ்கில் லெவலில் 3 பேப்பர். நீங்கள் சிஏல இன்டர்மீடியட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா? அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சில காலேஜஸ் மட்டும் ஏசிசிஏவோட இன்டிகிரேட்டட் காலேஜஸாக இருக்காங்க. அது எந்தெந்த காலேஜ், அவங்களுக்குலாம் என்னென்ன க்ரைட்டீரியா நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் லோயோலா காலேஜில் பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸாம்ஷன் கிடைச்சிடும். அதாவது சிஏக்கு ஈக்குவலாக, சிஏக்கு வந்துட்டு குவாலிஃபைடு சிஏக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி லோயோலா காலேஜ் பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறீங்க, பிகாம் ஹானர்ஸ்க்கு மட்டும்தான் இது. லோயோலா காலேஜில் பிகாம் ஹானர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டெல்லா மேரிஸில் பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸாம்ஷன். நான் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே பிகாம் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க, அங்கே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸாம்ஷன் ஆகும். அதே போல் நீங்கள் டிஜி வைஷ்ணவ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பேப்பர் எக்ஸம்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ சென்னையில் இந்த 4 காலேஜஸ் வந்துட்டு ஏசிசிஏவோட அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் கோர்சஸ்க்கு பிகாம் ஹானர்ஸ், இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் இந்த கோர்சஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க ஏசிசிஏ. ஓகேவா? ஸோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தது, எப்போல்லாம் ஏசிசிஏ வந்துட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் நம்ம எக்ஸாம்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். when ACCA conduct exams for skill and professional level papers. knowledge level paper on demand exam. நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம், எப்போ வேணால் பாஸ் ஆகிக்கலாம். ஓகேவா? உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எத்தனை தடவை வேணால் எழுதிக்கலாம். இன்றைக்கி எழுதிட்டு நாளைக்கே கூட திருப்பி நீங்கள் எழுதலாம், அந்த மாதிரி. அதுதான் ஆன் டிமாண்டு. பட் வந்துட்டு ஸ்கில் லெவலுக்கும் ப்ரொஃபஷனல் லெவலுக்கும் அப்படி கிடையாது. ஏசிசிஏ செப்பரேட்டாக டைம் டேபிள் கொடுப்பாங்க, எல்லாமே செப்பரேட்டாக நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 4 தடவை எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? 3 months once, 3 months once, 3 months onceன்னு 4 தடவை எக்ஸாம் நடக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். ஓகேவா? 3 months once. ஜான்வரி, ஃபெப்ரவரியை விட்டுடணும், மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும். அதே மாதிரி ஜூன், அதே போல் செப்டம்பர், அதே போல் டிசம்பர். ஓகேவா? அந்த மாதிரி 3 months once வந்துட்டு எக்ஸாம் நடத்துவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கு, அதாவது ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மார்ச், ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனு, ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் செப்டம்பர், ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் டிசம்பர். இது இந்த டைமில் தான் ஏசிசியோட எக்ஸாம்ஸ் நடக்கும், இந்த ஸ்கில் லெவலுக்கும் ப்ரொஃபஷனல் லெவல் பேப்பர்ஸ்க்கும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சென்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் ஆர் ரிமோட் பேஸ்டு எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு. சென்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்னால் என்ன, ரிமோட் பேஸ்டு எக்ஸாம்ஸ்னால் என்ன? சென்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்னால் நீங்கள் சென்டருக்கு புக் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம் புக் பண்ணும்போது, எக்ஸாம் புக் பண்ணுறதுக்குன்னு ஏசிசியே தனியாக டைம் கொடுப்பாங்க. ஒரு 1 month டைம் கொடுப்பாங்க. 1 month, 1.5 month வந்து இந்த 3 months கேப் இருக்கு இல்லையா, அப்போ தான் நீங்கள் வந்துட்டு புக் பண்ணணும். 1.5 month கிட்ட டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே புக் பண்ணிடணும். அதுக்குள்ளே புக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கேட்கும் சென்டர் பேஸ்டா ரிமோட் பேஸ்டா அப்படின்னு கேட்கும். நீங்கள் சென்டர் பேஸ்டுன்னு கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் என்ன சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு சென்டர் பேஸ்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சென்டரில் போய் எழுதுவீங்க. அங்கே டேரெக்டாக நீங்கள் கம்ப்யூட்டரில் இது மெயினாக சொல்ல மறந்துட்டேன், ஏசிசிஏல எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். நீங்கள் பென் எடுத்து புக்லெட்லேயோ எதுலேயும் எழுத போட்டதில்ல, எல்லாமே சிஸ்டமில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க, கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அங்கேவே வந்துட்டு சென்டர் பேஸ்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுவீங்க. ரிமோட் பேஸ்டு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ரூமில் எழுத போகிறீங்கன்னா அந்த ரூமை வந்துட்டு ஏசிசியை வந்துட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஷோ பண்ணணும். உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி இந்த ரூம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு தனியாக ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக நடத்துவாங்க. உங்களால் ரிமோட் பேஸ்டு நம்ம ஈஸியாக காப்பி அடிச்சிடலாம் அப்படிலாம் அடிக்க முடியாது.
சரியா? ஸோ ரிமோட் பேஸ்டு எக்ஸாம்ஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. பெட்டர் வந்து சென்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப பெட்டர் ரிமோட் பேஸ்டை விட. பிகாஸ் ரிமோட் பேஸ்டில் திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க் ப்ராப்ளம் வரலாம், இல்லை கரண்ட் ஆஃப் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு சென்டர் பேஸ்டு தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிமோட் பேஸ்டு நீங்கள் வீட்டில் இருந்தே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஏசிசியோட எக்ஸாம்ஸு. வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்து எழுதிக்கலாம், இல்லை சென்டருக்கு போய் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏசிசியில் என்ன ஒன்றுனா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? ரொம்ப அதிகமான ஃபீஸ்லாம் இருக்கும் சொல்லப்போனால். அடுத்தது எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசிசியில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இனிஷியலாக நீங்கள் ஒரு 30 pounds பே பண்ணணும். இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 30 pounds பே பண்ணணும். அது வந்துட்டு ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 3233 வருது. ஓகேவா? அதை பே பண்ணணும். அடுத்தது ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ. அதாவது இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீனா என்னன்னா, இப்போ நீங்கள் ஏசிசியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? எவ்ரி இயர் நீங்கள் வந்துட்டு ஏசிசிஏக்கு 137 pounds பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏசிசியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. எவ்ரி இயர் வந்துட்டு நீங்கள் வந்து 137 pounds வந்து ஏசிசிஏக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன் பே பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு ஏசிசிஏவுடைய பாடியில் நம்மளும் ஒரு மெம்பராக இருக்கோம். ஸோ அதனால் ஏசிசிஏக்கு நம்ம வந்துட்டு 137 pounds வந்துட்டு எவ்ரி இயர் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ. உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் எவ்ரி இயர் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அதுதான் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ 137 pounds. இது நீங்கள் ஏசிசிஏ முடிச்சதுக்கு அப்புறமும் பே பண்ணணும். எவ்ரி இயர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீன்றது நீங்கள் ஏசிசிஏவுடைய அக்கௌண்டிங் பாடியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது வந்துட்டு காமனாக இந்தியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 137 pounds. இந்த பவுண்ட்ஸ் எல்லாமே எவ்ரி கண்ட்ரீஸ்க்கு சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய ஃபாரின் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த ரேட் இந்த பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பவுண்ட்ஸில் இருக்கும் ரேட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஃபவுண்டேஷன்ஸ் இன் அக்கௌண்டன்சியில் டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லெவல் 2க்கு வந்து 2 பேப்பர் இருக்கும். அந்த லெவலில் அந்த 2 பேப்பருக்கும் ஒரு பேப்பருக்கு 84 pounds. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா 9052 வருது இந்தியன் ருப்பீஸில். ஓகேவா? அடுத்தது வந்து டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லெவல் 3. லெவல் 3ல் 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு பேப்பருக்கு 84 pounds. ஓகேவா? அதுலேயும் ஸோ 9052 வருது. அடுத்தது நாலேஜ் லெவலில் 3 பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பர் பேப்பருக்கு வந்து 84 pounds. அது ஒரு 9052 வருது 84 poundsனா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் லெவலுக்கு வந்துட்டு பர் பேப்பருக்கு 143 pounds வருது. 143 poundsனா 15,410 வருது இந்தியன் ருப்பீஸில். அது எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வந்துட்டு எவ்ரி டே வந்து அது மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கில் லெவல் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 143 pounds. அடுத்தது பாருங்கள் ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸாம் ஃபீ. ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸாம் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் பேப்பரில் எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங்க்கு 180 pounds, 19,397. அடுத்தது எசென்ஷியல் பேப்பர்லேயே ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் லீடர், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏசிசியில். அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 252 pounds வாங்குறாங்க. அப்படின்னா இந்தியன் ருப்பீஸில் 27,156 வருது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஆப்ஷனல் லெவல் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே 180 pounds தான். ஓகேவா? ஆப்ஷனல் லெவலில் நீங்கள் 4 பேப்பர் இருக்குது. 4ல் ஏதாவது 2 சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது 4த்துக்குமே 180 pounds தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஃபீஸ். ஏசிசிஏல நீங்கள் வந்துட்டு இப்போ 5 பேப்பர் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கீங்க, இல்லை 4 பேப்பர் எக்ஸம்ஷன் வாங்குறீங்க, இல்லை 6 பேப்பர் எக்ஸம்ஷன் வாங்குறீங்கன்னா ஒரு பேப்பருக்குன்னு அவங்க இவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நாலேஜ் லெவல் பேப்பரில் உங்களுக்கு இப்போ நாலேஜ் லெவலில் 3 பேப்பர் இருக்குது. இந்த 3 பேப்பருக்குமே நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்குனீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 84 pounds பே பண்ணணும். ஒரு பேப்பருக்கு 84 pounds பே பண்ணி தான் அந்த ஒரு எக்ஸம்ஷனை வாங்குற மாதிரி இருக்கும். அதே போல் ஸ்கில் லெவலுக்கு ஒரு பேப்பருக்கு 111 pounds பே பண்ணணும். ஓகேவா? ஸோ பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். எக்ஸம்ஷன்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. எக்ஸம்ஷன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் எக்ஸம்ஷன் வாங்கணும்.
ஓகேவா? இதுதான் எக்ஸம்ஷன் ஃபீஸு. அடுத்தது இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மாடியூல் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூல். அந்த மாடியூலுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 79 பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் மாடியூலுக்கு 79 பவுண்ட்ஸு. அது 8,513 ருபீஸ் வருது இந்தியன் கரன்சியில். அடுத்தது பாருங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏசிசிஏக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. பட் அதையும் தாண்டி நிறையா இருக்குது ஏசிசிஏக்கு, வேர்ல்டு வைடாக நிறையா இருக்குது. சரியா? பாருங்கள், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரு. ஏசிசின்றது வெறும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் மட்டுமே கிடையாது, அது ஃபினான்ஸையும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும். அதனால உங்களுக்கு ஃபினான்ஸ் சைடில் பயங்கர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏசிசிஏலேருந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால நிறைய இங்கே ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஜாப் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஜூனியர் அக்கௌண்டன்ட் எல்லாம் அக்கௌண்டன்ட் ரிலேட்டடு. நீங்கள் இதையும் தாண்டி ஆடிட்டராகவும் ஒர்க் பண்ணலாம் சில கண்ட்ரீஸில். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் சைனிங் அத்தாரிட்டி இல்லாத கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஏசிசிஏக்கு நிறைய கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களை வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனில் தான் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குமே தவிர்த்து ரொம்ப லோ இது ஜாப்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏசிசிஏக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏசிசிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கனாலே உங்களை ஒரு நல்ல பொசிஷனில் தான் அவங்க உட்கார வைப்பாங்க. உங்களை வந்துட்டு ஒரு நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏசிசிஏ மெம்பரை உங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்டும், உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிசிஏ அப்ரூவ் லேர்னிங் பார்ட்னர்ஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏசிசிஏ சொல்லி கொடுக்குறவங்க இவங்க தான். ஓகேவா? ஏசிசிஏக்கு வந்துட்டு நான் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. சில பேருக்குலாம் வந்துட்டு எனக்கு இல்லை ப்ரோ, நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் போனால் தான் எனக்கு வந்துட்டு புரியும், எனக்கு அப்போ தான் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், அப்போ தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்றவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி லேர்னிங் பார்ட்னர்ஸ் கிட்ட போய் படிப்பாங்க. ஸோ நம்ம சென்னையிலேயே நிறைய லேர்னிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதில் சில பேரை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏசிசிஏவே வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க லேர்னிங் பார்ட்னர்ஸ். அவங்க கிட்ட போய் படித்தாதான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும், நீங்கள் பே பண்ணுறதுக்கு வேர்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏசிசிஏ வந்துட்டு 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க இந்த லேர்னிங் பார்ட்னர்ஸை. அதாவது பிளாட்டினம் அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர், கோல்டு அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர், சில்வர் அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர்னு 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஸோ பிளாட்டினம் அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர் தான் டாப்பு. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு கோல்டு அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர், அதுக்கு கீழே வந்துட்டு சில்வர் அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர். இவங்க எல்லாருக்குமே ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். ஓகேவா? இப்போ சில்வர் அப்ரூவ்ட் லேர்னிங் பார்ட்னர் கிடைக்கணும்னா அவங்க வந்துட்டு பாசிங் ரேட் வந்து இவ்வளோ காமிக்கணும், அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க ஏசிசிஏ. இப்போ கோல்டு அப்ரூவ் லேர்னிங் பார்ட்னர்னா உங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவல் ரேங்க் காட்டுறவங்களா இருப்பாங்க. பிளாட்டினமும் நேஷ்னல் லெவல் ரேங்க் காட்டுவாங்க. பேஸ்ட் அப்போ அந்த எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட படித்து பாஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 90+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு வேல்யூபிளாக அவங்க வந்துட்டு கோச்சிங் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சு தான் இந்த ரேங்க், இந்த பிளாட்டினம், கோல்டு, சில்வர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம சென்னையில், நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து காமிக்கிறேன். ஓகேவா? சென்னையில் பார்த்தீங்கன்னா அன்சா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு ஏசிசிஏ கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிளாட்டினம் அப்ரூவ் லேர்னிங் பார்ட்னர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்ஓஇ குளோபல்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வந்து கோல்டு அப்ரூவ் லேர்னிங் பார்ட்னர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அறிவு ப்ரோ அகாடமி இருக்குது, அவங்களுக்கும் கோல்டு அப்ரூவ்டு. ஐஎம்எஸ் ப்ரோ ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு சில்வர் அப்ரூவ் லேர்னிங் பார்ட்னர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு லேர்னிங் பார்ட்னர்ஸ் கோல்டா, சில்வரா, பிளாட்டினமான்ட்டு அவங்க வந்துட்டு ரேங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ, உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக போய் படிக்க போகிறீங்களா, இல்லை ஆன்லைன் மோட் எடுக்க போகிறீங்களா, ஆஃப்லைன் மோட் எடுக்க போகிறீங்களா, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஓகேவா? பாய்.